வருவதற்கு நமக்கெல்லாம் தகுதி இருக்கிறதா என்று கேள்வி எழுப்பினால் இல்லை என்பதே உண்மையான கருத்தாக இருக்கும். இருந்தாலும் அவர் வழியில் போராடினால் நான் என் வழியில் போராடி கொண்டிருக்கிறேன். சட்டத்தை கடைபிடிப்பதுதான் இந்திய பிரஜையின் ஒவ்வொருவருடைய கடமையாகும். ஆனால் அத்தகைய சட்டத்தை கடைபிடித்தால் அவருக்கு பெயர் போராளி. இது மிகவும் வருந்தத்தக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. சட்டத்தை கடைபிடிப்பவர்கள் போராளி என்றால் அப்பொழுது பிறகு யார்தான் இந்திய பிரஜைகள் என்றால் கேள்வியே துக்கி நிற்கிறது. இருந்தாலும் பலரும் பலவிதமான ராமகிருஷ்ணன் என்ற நண்பர் பேசினார். சர்வே டிபார்ட்மெண்ட்டில் உள்ள குளறுபடிகளையும் எடுத்து கூறி அதிலிருந்து விடுதலை பெறுவது எப்படி என்று எடுத்து கூறினார். அந்த வகையில் நான் நீதித்துறையில், அதுவும் சாதாரண கீழ்மட்ட நீதித்துறையை சேர்ந்த நீதிபதிகள் அல்ல, உயர் நீதிமன்றங்களை சேர்ந்த நீதிபதிகளையும் உச்ச நீதிமன்றத்தை சேர்ந்த நீதிபதிகள் செய்யும் தவறுகளையும் சுட்டிக்காட்டி போராடி கொண்டிருக்கிறேன். அந்த வகையில் என்னுடைய போராட்டத்துக்கு நீதித்துறையை சேர்ந்த நீதிபதிகள் கொடுத்த அவார்டுகள் 3 முறை சிறைவாசம். 2016 6.5 மாதம் சிறைவாசம். அப்போது உண்ணாவிரதம் இருந்து 6 மாதத்துக்கு அப்புறம் ஜாமீனே கொடுக்காம, ஜாமீனே கேட்காம, ஷூரிட்டியே கொடுக்காம வலுக்கட்டாயமாக 4 போலீஸ்காரங்க 2 கை 2 காலை பிடிச்சிக்கிட்டு வெளியில் தூக்கிட்டு வந்து போட்டாங்க. இதுதான் நீதித்துறையின் அவலம். நீதித்துறை இந்த மாதிரி செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்பதை சுட்டி காட்டுவது தான் என்னுடைய நோக்கமாக இருக்கிறது. அதற்கடுத்து 2021 5.5 மாதம் சிறைவாசம். சாத்தான்குளத்தில் ஜெயராஜ் பெனி சேர்ந்த 2 வியாபாரிகள் மரணமடைந்ததற்கு உண்மையான காரணம் நீதித்துறையை சேர்ந்த அப்பொழுதைய சாத்தான்குளம் நீதித்துறை நடுவர் சரவணன். அத்தகைய சரவணனை காப்பாற்றிக் கொண்டிருக்கிறார்கள் சென்னை உயர்நீதிமன்றத்தை சேர்ந்த அனைத்து நீதிபதிகளும். அன்றிலிருந்து இன்று வரையில் அவர்களுக்கு எதிராக போராடிய ஒரு போராட்டத்தை தொடுத்ததால் தான் அன்றைய தேதியில் நான் சிறைவாசம் அனுபவித்தேன். அந்த 5.5 மாதம், அதாவது 15 கடிதங்கள் எழுதி சரவணன் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரினேன். 15 பதிவு கடிதங்கள், எந்த கடிதத்துக்கும் பதிலில்லை. 14வதாக சரவணன் போன்ற குற்றவாளிகளிடமிருந்து பொதுமக்களை பாதுகாக்க வேண்டுமானால் அவரை கொலை செய்ய வேண்டும், அவரை கொலை செய்ய போவேன் என்ற கடிதம் எழுத சிறையில் அடைத்தார்கள் சென்னை உயர்நீதிமன்றத்தை சேர்ந்த நீதிபதிகள். அது 2வது முறையான சிறைவாசம். 3வது முறையான சிறைவாசம் தற்பொழுது 2024 நிகழ்ந்திருக்கிறது. நீதித்துறையை சேர்ந்த நீதிபதிகளின் அவதூறான வார்த்தைகளில் திட்டினர். அதற்காக சிறைவாசம் 6 மாதம் சிறையில் அடைத்தார்கள். இத்தகைய சிறையில் அடைத்த நீதிபதி MS ரமேஷ், சுந்தர் மோகன் 2 பெண்கள் தான் இருக்கிறார்கள். இருந்தாலும் கூட செந்தமிழ்கிழார் அந்த மாதிரி செய்வாரா என்றால் இன்றைய தேதியில் இருந்தால் செந்தமிழ்கிழார் என்னுடைய வழியை ஃபாலோ பண்ணுவார் என்றே நம்புகிறேன். அதாவது நீதித்துறையை சேர்ந்த நீதிபதிகள், அதாவது தமிழகத்தை பூர்வீகமாக கொண்ட அனைத்து நீதிபதிகளையும், அதாவது 17/4/24 அன்று உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதிக்கு ஒரு கடிதம் எழுதினேன். அந்த கடிதத்தில் அனைத்து நபர்களும் மன்னிக்கவும், இதில் உள்ள வார்த்தைகள் வரவேற்கத்தக்க கூடியது இல்லை என்றாலும் அத்தகைய வார்த்தைகளுக்கு தகுதியான நீதிபதிகள் தற்போது இருக்கிறார்கள் என்பதால் நான் அழுத்தம் கொடுத்து சொல்ல விரும்புகிறேன். அது உள்ளபடி சொல்ல விரும்புகிறேன். 17/4/24 அன்று உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதிக்கு கடிதத்தில் நான் கூறியுள்ள வார்த்தைகள் என்னவென்றால், சாத்தான்குளம் மரணங்கள் விஷயத்தில் தமிழகத்தை பூர்வீகமாக கொண்ட அனைத்து நீதிபதிகளும் மயிருக்கு சமம், ரவுடிகள், நாய்கள், பொறுக்கிகள், கடைசியாக சொல்வது தேவடியா பசங்கள். இவங்க தேவடியா பசங்கள் என்றால் அந்த தற்போதைய நீதிபதிகளுடைய செயல்பாடுகள் தேவடியா பசங்களுக்கு சமமாக தான் இருக்கிறது என்பதை அவர்கள் திரும்ப திரும்ப நிரூபித்துக் கொண்டு வருகிறார்கள். அதுதான் உண்மை. ஏனென்றால் நான் யாரை தேவடியா பையன் என்று கூறினானோ அதே நீதிபதிகளே என்னை சிறையில் அடைக்கிறார்கள். அது அவர்கள் உண்மையான நல்ல நீதிபதிகளாக இருந்தால் அந்த காலத்தில் VR கிருஷ்ணய்யர், காந்தி போன்ற சட்டத்துறையை சேர்ந்தவர்கள் இருந்த உண்மையான நீதிபதிகளாக இருந்திருந்தால் வேறு மாநிலத்துக்கு எனக்கு என்னுடைய வழக்கை மாற்றி அந்த நீதிபதிகள் மூலம் என்னை தண்டித்திருக்க வேண்டும். அதற்கு பதில்
வேறு மாநிலத்திற்கு போனால் நம்மிடம் உள்ள குறைகளை கண்டுபிடிப்பார்கள். அது ஏற்கத்தக்கதல்ல. அதனால் நாமே இவரை தண்டித்து சிறைக்கு அனுப்புவோம் என்று சிறைக்கு அனுப்பினார்கள். கடந்த 13/6/24 கடந்த 13/6/24 அதாவது அவர்கள் நீதிபதிகள் எதற்கு என்னை சிறையில் அனுப்பினார்கள் என்றால், என்னை மிரட்டுவதற்காக அல்ல, என்னை பார்த்து மற்றவர்கள் பயந்து ஒதுங்க வேண்டும், அவர்கள் செய்யும் தவறுகளை சுட்டி கேட்காமல் ஒதுங்கி போக வேண்டும் என்ற ஒரு எச்சரிக்கை மற்றவர்களுக்கு கொடுப்பதற்காகத்தான் என்னை சிறையில் அடைத்தார்களே தவிர என்னை மிரட்டுவதற்காக அல்ல, என்னை பணி வைப்பதற்காக அல்ல. நான் அவர்கள் 3வது முறை சிறைவாசம் என்று இருக்கும் போதே அவர்கள் தெரிந்திருக்கும் வெங்கடேசன் சிறைவாசத்திற்கு அஞ்சுபவன் அல்ல என்று. அத்தகைய சூழ்நிலையில் வெங்கடேசனை நேருக்கு நேராக மோதுவது முட்டாள்தனம் என்று தெரிந்து என்ன செய்திருக்கிறார்கள் என்றால், கீழ்ப்பாக்கம் மனநல மருத்துவமனைக்கு அனுப்பி ஏதோ ஒரு வகையில் வெங்கடேசன் மனநலம் பாதிக்கப்பட்டிருக்கிறார், அதனால் அவர் மேலுள்ள அனைத்து வழக்குகளையும் தள்ளுபடி செய்கிறோம் என்று தள்ளுபடி செய்திருக்கிறார்கள் உயர்நீதிமன்ற நீதிபதிகள். இவர்கள் தான் நீதிபதிகள். என்னுடைய வார்த்தைகளை, கடிதங்களில் உள்ள வார்த்தைகளையும் நேரில் பேசும்போது பேசுகின்ற வார்த்தைகளையும் கவனிக்கும் எந்த ஒரு நபரும் இந்த மாதிரி சொல்ல மாட்டார். ஆனால் குறுக்கு வழியில் தான் செய்யும் தவறுகளை மறைக்க வேண்டும் என்றால் வெங்கடேசனை முட்டாள் என்றும் பைத்தியக்காரன் என்றும் பட்டம் சூட்டினால் தான் முடியும் என்ற வகையில் பட்டம் சூட்டி இருக்கிறார்கள். அதற்காக அவர்கள் கடைபிடித்த கடைபிடித்த வழி என்னவென்றால், கீழ்ப்பாக்கம் மனநல மருத்துவமனைக்கு அனுப்பி அவர்கள் மூலம் அவர்கள் நல்ல சர்டிபிகேட் தான் கொடுத்திருக்கிறார். வெங்கடேசன் இன்டெலிஜென்டா தான் இருக்கிறார், அவர் அதற்காகத்தான் இருக்கிறார், அவர் பேசுவது எல்லாம் சரியாகத்தான் இருக்கிறது. ஆனால் என்ன ஒன்று என்றால், நீதிபதிகள் மீது அவநம்பிக்கை வைத்திருக்கிறார் என்ற ஒரு வார்த்தை, அதாவது டெலூஷனல் டிஸார்டர், இங்கிலீஷ்ல டெலூஷனல் டிஸார்டர் என்றது இங்கிலீஷ்ல, தமிழ்ல மறுச்சி கோளாறு. இந்த ஒரு வார்த்தையை உபயோகப்படுத்தி உயர்நீதிமன்ற நீதிபதிகள் என்னை நீதித்துறையின் போராட்டங்களில் இருந்து ஒதுக்கி வைத்திருக்கிறார்கள். அவர்களுடைய அணுகுமுறை சரிப்பட்டு வராது என்பதை நான் என்னுடைய எதிர்கால போராட்டங்களின் மூலம் நிரூபிப்பேன். செந்தமிழ்தாள் 5ஆம் ஆண்டு நினைவேந்தல் நிகழ்ச்சியில் இத்தகைய கருத்துக்களை எடுத்து சொல்ல எனக்கு ஒரு வாய்ப்பளித்த நீதித்துறை குழு உறுப்பினர் தலைவர் ராஜா அவர்களுக்கும் மற்றபடி வந்திருக்கும் அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். வணக்கம். ஐயாவுடைய போராட்டம் ரொம்ப பெருசு. ஐயாவுடைய பேச்சை நீங்கள்லாம் கேட்டிருப்பீங்க. அதாவது ஒரு சதவீதம் தான் அவருடைய பாதிப்பையும் மக்களுக்கான அந்த வைத்த போராட்டங்களையும் இந்த கூட்டத்தில் பதிவு செஞ்சுருக்காங்க. எண்ணற்ற விஷயங்களை எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் ஐயா நீதித்துறையை எதிர்த்து இன்னைக்கு 6 மாதம், அதுக்கு முன்னாடி கூட ஒரு 6.5 மாதம் உணவு கூட உண்ணாமல் ஜெயிலில் உண்ணாவிரதம் இருந்து சிறைத்துறை, காவல்துறை, நீதித்துறை இந்த 3 துறையும் சேர்ந்து எங்கடா பெரிய பிரச்சனையாக போச்சு, மனித உரிமையிலிருந்து நோட்டீஸ் போச்சு. அதனால இவர் ஜாமீனே போடலை. அதாவது ஒருத்தவர் ஒரு பொய் வழக்கில் சிறைக்கு சொல்றாங்கன்னா அங்கே கண்டிப்பாக ஒரு வழக்கறிஞரையோ அல்லது சொந்த ஜாமீனிலோ வெளியில் வரலாம். ஆனால் சொந்த ஜாமீனும் இவர் மனு போடலை, நீதிமன்றத்தில் வழக்கறிஞரை வச்சும் மனு போடலை. ஆனால் இந்த 3 துறைகளும் சேர்ந்து இவரை வேலூர் சிறையிலிருந்து 6.5 மாதம் கழிச்சு ஒரு தூக்கி வெளியில் போட்டாங்க. நீங்களாம் அந்த கேஸ் நம்பரை வாங்கி ஒரு ரைட் இன்ஃபர்மேஷனோ அல்லது இப்போ பிஎஸ்சிஏ பாரதிய சாட்சிய ஆதிரிய சட்டத்தில் கூட நீங்கள் போட்டு பாருங்க. இவர் வெளியேற்றின அந்த ரெக்கார்ட்லாம் வேறு மாதிரி எழுதியிருப்பாங்க. இவர் மனுவே போடலை, ஆனால் மனு போட்டிருக்காங்க. இவர் ஜாமீனுக்கு 2 பேர் கொடுத்துருக்காங்க. இவருடைய உறவுக்காரங்களோ நண்பர்களோ இல்லை, ஆனால் 2 பேர் என்ன பண்ணியிருக்காங்க, ஜாமீன் கொடுத்துருக்காங்க. அதனால் நீதித்துறையையும் காவல்துறையையும் அரசு அலுவலகங்களையும் நாம் கவனமாக கையாண்டு அவர்களுக்காக இது போன்ற போராட்டங்களை முன்னெடுத்து உங்கள் முன்னாடி நிற்கிறாங்க. இப்போ அவங்களுக்கு சால்வை அணிவிக்க வருபவர் பார்த்தீங்கன்னா கலாரஞ்சனி மேடம் அவருக்கு அவருடைய சிறப்பான செயல்களுக்கு கலாரஞ்சனி மேடம் இப்போ சால்வை அணிவிப்பாங்க. அவங்கள தொடர்ந்து அவருக்கு அவருடைய இந்த சிறப்பான பேச்சுக்கு சிவகுமார் எக்ஸ் ஆர்மி சிவகுமார் நினைவேந்தல் பதக்கத்தை வழங்குவாங்க. 2 பேர் வந்துடும்.
என்பதே என்னுடைய விருப்பம். எல்லாரும் அதே போல் உண்மையாக நடந்து கொள்வதை நல்லதே நடக்கும். எதற்கும் பயப்படாதீர்கள்.